ஹலோ வணக்கம். மகனது சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரியும் விஜயும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பசுபதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா இவங்கள பிரிக்கணும் அப்படின்றதுக்காக மீடியாவை கூப்பிட்டு வெண்ணிலாக்கு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி மீடியாவெல்லாம் கூப்பிட்டுடுறாங்க. கூட்ட உடனே மீடியாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம காவேரியை பற்றி சொல்கிறாங்க. காவேரி வந்து விஜயை வந்து வளைச்சு போட்டுட்டா, இங்கே பாருங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, வெண்ணிலாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட சொல்லவும் விஜய் காவேரி வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்க மேல எந்த தப்புமே இல்ல, வெண்ணிலா தான் எல்லாமே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மீடியா வந்து நம்ப மாட்டாங்க. எங்க கிட்ட என்ன கதை சொல்றீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்ப வெண்ணிலா சொல்றது உங்களுக்கு கதையா தெரியலையா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கவும் நம்ம விஜய்க்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க, கண்ட கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து கோவமா சொல்லவும் தாத்தா இருந்துட்டு இருப்பா விஜய், பொறுமையா பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பொறுமையா பதில் சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்க வெண்ணிலாவை ஏமாத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை வந்து நம்ம மீடியாக்காரங்க நம்புற மாதிரியே இல்லை. நம்ம வெண்ணிலா வந்து அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா வந்துட்டு எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட அழுது ரொம்ப கதறி அழவும் மீடியாக்காரங்க வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுறாங்க, உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நீங்க ஏன் இவங்க கூட போறீங்க அப்படின்ற மாதிரி மீடியா விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு அவன் நடிக்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா, இவ்வளோ நடிக்குவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, லவ் பண்ற போது எவ்வளோ சாஃப்டா பொறுமையா அமைதியா இருந்தா, ஆனா இப்போ இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்ப நினைச்சு பார்க்குறேன், இவளை விட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு இப்ப நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மீடியா கிட்ட சொல்லவும் வெண்ணிலா இருந்துட்டு இப்படி பேசுற அளவுக்கு விஜய் வந்து இவ கொண்டு வந்துட்டா, எனக்கு நியாயம் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட கதறி அளவும் மீடியாக்காரங்க விஜய் கிட்ட ப்ரெஷர் போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு பொறுக்காம இங்க பாருங்க, எல்லா உண்மையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஆடியோவெல்லாம் எடுத்து மீடியாக்காரர்கிட்ட காட்டவும் மீடியாக்காரங்க ரொம்பவே ஷாக் ஆயிருங்க. என்னமா வெண்ணிலா, உன் பக்கம் எல்லா தப்பையும் வச்சுக்கின்னு இவங்க மேல நீங்க குறை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலா கிட்ட கேட்கவும் வெண்ணிலா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அமைதியாவே இருக்காங்க. பாருங்க, நான் விஜயை உண்மையா லவ் பண்றேன், எனக்கு விஜய் வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட சொல்லவும் மீடியாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ விளையாடுறதுக்கு இது வந்து ஒரு விளையாட்டு பொருளா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலாவை வந்து ரொம்பவே திட்டி விட்டுறாங்க மீடியாக்காரங்க. அதுக்கப்புறம் மீடியா வந்து காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதை பார்த்த காவேரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பசுபதியை பார்த்து நீ என்ன வேணா பிளான் போடு, அது வந்து உண்மை இருக்கிற பக்கம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பசுபதியை பார்த்து சொல்லவும் ராகினிக்கு வயிற்றுச்சு தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இவங்க கூட பேசுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போயிட்ட உடனே நம்ம காவேரிக்கு வந்து சாரதா கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் போனை எடுத்து பேசுறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் சாரதா இருந்துட்டு என்னடி டைம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் காவேரி இருந்துட்டு அம்மா வந்துட்டு தான் இருக்கேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சீக்கிரமா அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் குமரன் கங்கா எல்லார்கிட்டையும் காவேரி வந்துட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லவும் சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட, காவேரி நீ எனக்கு கிடைச்சது பெரிய புண்ணியம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்து விஜயை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.